ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிவன் ஆப்ஷனில் இருக்கிற வேல்யூஸில் எதை சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் 0 ஆகுதோ அதுதான் அதோட ரூட்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு x⁵ இங்கே இருக்குது. அப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் 1/2² 1/2 the whole power 3 இப்படி 5 இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இப்போ 1/5 இதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு இதோட பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு டைம் அதிகமாகும் இல்லையா? ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னுமே ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிவன் ஈக்குவேஷனில் லீடிங் கோஎஃபிஷியன்ட் பாருங்கள். லீடிங் கோஎஃபிஷியன்ட் எது? 6. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னு பார்க்கணும், 6. இந்த கான்ஸ்டன்ட் டேர்மோட ஃபேக்டர்ஸ் 1 2 வேறு என்ன வரும் 3 6 இதெல்லாமே கான்ஸ்டன்ட் டேர்மோட ஃபேக்டர்ஸ் இல்லையா? அதே மாதிரி டிவைடட் பை இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட்டோட கான்ஸ்டன்ட் இதுவும் 6ங்கிறதுனால நமக்கு 1 2 3 6 தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த இப்போ 1/1 1/2 1/3 இல்லை 2/2 2/3 2/6 இந்த மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ஸோட டிவிஷன் வேல்யூஸில் தான் நமக்கு வந்துட்டு ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நமக்கு கொடுக்குற ஆப்ஷன் எல்லாமே என்னவா இருக்குது? 1/ல் இருக்குது. ஸோ நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 1/1 1/2 1/3 1/6 இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் நமக்கு ரூட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம், இப்போது லீடிங் கோஎஃபிஷியன்ட்டு அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் இதோட ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கிறோம். அந்த ஃபேக்டர்ஸோட டிவைடட் வேல்யூஸ் தான் நமக்கு எப்பயுமே ரூட்டாக கிடைக்கும். நமக்கு இங்கே 1/ல் தான் 4 ஆப்ஷனும் கொடுத்துருக்கறனால அந்த நம்ம 1 டிவைட் பண்ணுற வேல்யூஸ் மட்டும் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஆப்ஷனோட மேட்ச் பண்ணி பாருங்கள், நமக்கு 1/2 1/3 இந்த 2 தான் ஆப்ஷன் இருக்குது, இந்த 2 கிடையாது. ஸோ இந்த 2 நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இல்லையா? இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் 1/5 1/4 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எல்சிஎம் எடுத்து கொண்டு வரதை விட இப்படி ஃபேக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் 2 வேல்யூஸ் கேன்சல் பண்ணிட முடியும். ஸோ ஆப்வியஸ்லி என்ன இருக்கும், ஒன்று ஏ ஆன்சராக இருக்கும் இல்லை பி ஆன்சராக இருக்கும். இப்போ இதில் ஸ்மாலஸ்ட் டேர்மை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், 0 வருதான்னு பாருங்கள், இல்லைனா இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக 2 டேர்ம் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்படியும் நம்ம ரூட் கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ராப்ளம்க்கு 1/2 தான் ஆன்சர், அது போடும்போது தான் 0 வரும். ஓகேவா? தேங்க்யூ.